ஹாய் காய்ஸ், டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பண்ண காமெடியான விஷயத்த உங்களுக்காக நான் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு சிரிப்பு வருதா வரலையான்னு சொல்லிட்டு போங்கப்பா. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? நல்லா இருந்துச்சு, சரியான காமெடி. அவனுக்கு பைக்கு ஓடுறதுக்கு உள்ள போறதுக்கு வீடு அந்த சரி கதை தரக்க வந்தானுங்க. அவங்க கேர்ள்ஸ் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்மகிட்ட திருட வராது போன அவங்களே கீழே போட்டு சுக்கணும்னு வரைச்சிட்டாங்க. இதுக்கு பேசாம அவங்ககிட்டே கொடுத்துருக்கலாமோ, கொடுத்துருந்தா கூட போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆயிருக்கலாம் போல. தேவையில்லாம அவங்களே போனை போட்டு வரைகிறாங்க. நல்லா இருந்துச்சு, சரியான காமெடி. உமன்ஸுக்கான காமெடி நல்லா இருந்துச்சுப்பா. சரி, செகண்ட் வீடியோ போகலாம். இது சரியான காமெடி, இது நல்லா இருந்துச்சு, சூப்பர் காமெடி. நான் இப்போ பார்த்தா ஓட்டிட்டு கிடக்க பின்னாடி லவ்ஸ் பண்ணிட்டேன், வேற போய் விரட்டி சொல்லி போய் விட்டு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பின்ன நான் 7 இயர்ஸ் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், நீ பின்னாடி லவ் பண்ணிட்டு வந்தா எனக்கு வருமா வராதா? கரெக்ட் தான், அந்த பொண்ணு பண்ணது கரெக்ட் தான், இது கரெக்ட் தான். நானாக தான் அதான் பண்ணியிருப்பேன். நானாக தான் பைக்கை கொண்டு போய் எங்கிட்ட வச்சுட்ருப்பேன். இந்த பொண்ணு சைக்கிள்னால தப்பிச்சது, அதுதான் அடிப்பட்டுருக்காது லைட்டாக. சரி, முன்னாடி வீடியோ போமா? பொடியடா நமது நாட்டு அண்ணாதுரை போட்டறிந்த பொடியடா, அது மண்டவரிய நெடியடா, போட்டா தெரியாதடா, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. அவன் தான் பைக்கு ஸ்கூட்டிலேருந்து இறங்கிச்சே அந்த பொண்ணு. அவன் ஹேண்ட் பேக் தூக்கி போயிட்டான். ஸ்கூட்டி தான் இருக்குல்ல, ஸ்கூட்டி போய் பிடிக்கிறது, எதுக்கு ஸ்கூட்டி விட்டு ஓடி போய் பிடிக்குது? எடிட் பண்ண உமன்ஸ் போட்டிருக்கான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, மீன்ஸ் எடிட் பண்ண நினைக்கிறேங்கப்பா, நான் சும்மா காமெடி பண்ணதான் வந்தேன். உமன் எடிட் பண்ணி போட்டிருக்கான். அப்படி இருந்தாலும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எதுக்கு ஸ்கூட்டியை மறந்துட்டு போனாங்கன்னு தெரியலப்பா. சரி, நெக்ஸ்ட் வீடியோ போமா? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா? எத்தனை வாட்டியுமே கீழே போடுவேன். ஸ்கூட்டி கீழே போடலான்னு பரவாயில்ல, போடுற அந்த பொன்னி இல்லாம கீழே போடுறேன். எத்தனை வாட்டி போடுவேன்? ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? எத்தனை வாட்டி குழந்தைக்கு பொன்னியெல்லாம் பெத்தாங்கன்னா கேனைகளா கக்கிச்சாடா. நல்லா இருந்துச்சு. எப்பா எடிட்ரு, யாருப்பா அந்த எடிட்ரு? நல்லா எடிட் பண்ணியிருக்காங்கள. சரி, நெக்ஸ்ட் வீடியோ போமா? ஸ்கூட்டி நல்ல வேலை, ஸ்கூட்டி ஓட்ட ஏதோ ரோடா அது கிரவுண்டான்னு தெரியல, நல்ல வேலை அங்கே கற்றுக் கொடுத்தான். அதனால் அந்த பொண்ணு ஏதோ புதாருக்குள்ளே போயிடுச்சு. இது வேறு ஏதோ மெயின் ரோட்டில் கற்றுதா என்ன ஆயிருக்கும். நல்ல வேலை அந்த சின்ன பசங்க நவுந்துட்டானுங்க, அது வாட்டு போய்கிட்டே இருக்கு. நானும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், கேர்ள்ஸ் ஸ்கூட்டி அவனை திருக்கிட்டு தான் போகிறாங்க. எல்லாம் உமன் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. எடிட்ரு நல்லா எடிட்ரு பண்ணி. நெக்ஸ்ட் வீடியோ போகலாம்.
எந்த சைடு பார்த்தாலும் அந்த side வரலையே. அந்த பொண்ணு ஏதோ ரீல்ஸ் கண்டி எடுத்து போட்டிருக்கு மேக்கப்பு, அதை பார்த்து நம்ம பண்ணி நம்ம வாய்க்கு நான் தான் நல்லா தான் இருந்துச்சு. அந்த மேக்கப் வாய்க்கு போயிட்டதுக்கப்புறம் சொல்லக்கூடாது, காமெடியாக இருந்துச்சேன். இது ஆன்லைன் மேக்கப் வேற, ஆஃப்லைன் மேக்கப் வேறப்பா, நல்லா இருந்துச்சு. எடிட்ரு நல்லா இருந்துச்சு. பாவம் அந்த பொண்ணு தான் பாவம், அந்த பொண்ணுக்கு இது மாதிரி வரல. நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இருக்கலாம். நமது நாட்டு அண்ணாதுரை போட்டறிந்த கொடியடா, அது மண்ட வெறிய நெடியடா, போட்டா தெரியாதடா. நான் என்ன சொல்றேன்னா, இதுல இருந்து கேர்ள்ஸுக்கு தனியா ஒரு ரோடு போட்டிருக்குப்பா, உமனுக்கு. அதுவும் ஸ்கூட்டி ஓட்டுறவங்களுக்கு தனி ரோடு வேணும். நான் எல்லா வீடியோவில் பார்க்குறேன், இந்த ஸ்கூட்டி ஓட்டுற உமன்ஸ் தான் போய் ஒன்று இடிக்கிறாங்க, இல்லை யாருமையாவது போய் இடிக்கிறாங்க. நல்ல வேலை தாத்தா வந்துட்டாரு. அந்த வீடியோவில் 2 பசங்க வந்துட்டாங்க, அது போய் போயிடுச்சு. இதில் பாரு போய் அங்கே ஒரு பைக் நிற்க, அந்த பைக்லேயே போய் விடுப்பாங்க. என்ன பண்ணுறது, ஸ்கூல் தயவு செய்து நீங்கள் ஸ்பீடாக போகாமல் இருங்க. ஆனால் யாராவது ஒரு உமன் ஸ்கூட்டியில் வந்தாங்கன்னா தயவு செய்து அவங்க வழி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட போங்க. ஏன்னா உங்கள் உயிர் தான் பார்த்துக்கோங்கப்பா. ரோடு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்கூட்டி யாராவது ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வழியை விடுங்க. அப்போ தான் நீங்கள் உயிரோட இருக்க முடியும், பார்த்துக்கோங்கப்பா. அதான் எடிட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏண்டா ரோட்ல தான் பொண்ணுங்க அப்படி பண்றாங்கன்னு பார்த்தா கடல்லையுமாடா, கடலா ஏரியான்றதால கடல் மாதிரி தெரியுது. ஸ்கூட்டியை ரோட்ல தான் வாங்க ஓட்ட மாட்டாங்கன்னு பார்த்தா தண்ணிலையும் ஓட்ட மாட்டீங்களாப்பா. 3 பேர் ஓட்டு போய் தனியா போதும், 3 பேர் அங்கிட்டு போய் கிடக்குறாங்க. எப்படிலாம் இப்படிலாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. அந்த டைம் கூட போயிருக்கலாம், ஏறிவிட்டு அவங்க ஓட்டத்தை சொல்லிட்டு அந்த பையனை கழட்டி விட்டு போயிட்டாங்க. கடைசியில் வண்டி அவங்கள கழட்டி விட்டு போயிடுச்சு, அவங்க 3 பேர் கீழே கிடக்குறாங்க. தேவையா? ஒழுங்கா ஓட்டுங்கப்பா, தயவு செய்து வண்டியை ஒழுங்கா ஓட்டுங்கம்மா. உங்ககிட்ட தான் தாய்மொழின்னு கேட்டு கொடுக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கலாம். ஏவா போனை பார்த்துக்கிட்டாமா வருவேன், கீழே தலையை பார்த்துக்கோங்க. நம்ம போனை பார்த்துக்கிட்டே நடந்தா இப்படிதான் போய் கீழே போய் விடணும். தயவு செய்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா. பாவம் அந்த பொண்ணுக்கு எங்க அடி படிச்சோ. சரி ஓகே, இன்னைக்கான உங்களுக்கு வீடியோ முடிந்து விட்டது. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க சிரிப்பாக இருந்துச்சா இல்லையா? இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, இது 100% காமெடிக்கு மட்டுமே. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு போங்கப்பா. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.